நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் சார், நீங்க என் வீட்டில் தான் தங்குறீங்கன்ற விஷயம் சரவணனுக்கு தெரியுமா? தெரியுமே. ஓ, உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு சார். தெரிஞ்சு எப்படி சம்மதிச்சாரு? இதுல என்னப்பா ஆச்சரியம் இருக்கு? உன் வீட்டுல தங்கலன்னா திருநெல்வேலிக்கு போய் தமிழ் வீட்டுல தங்குவேன்னு சொன்னேன். அதுக்கு இது எவ்வளவோ பெட்டர்னு சரின்னுட்டான். அப்புறம் மீனாட்சி எப்படி இருக்காங்க? அவளுக்கு என்னப்பா, ஷீஸ் ஃபைன். உன் மேல மீனாட்சிக்கு பெரிய மரியாதையா இருக்குப்பா. என்கிட்ட அடிக்கடி சொல்லுவா, என் வாழ்க்கையை திரும்பவும் என் கையில கொடுத்தது அருணாச்சலம் தான். அப்படிலாம் எதுவும் இல்லை சார். சரிப்பா, அப்புறம் என்ன விசேஷம்? ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நீங்களாம் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அதுதான் விசேஷம். அது சரி, இந்த விசேஷத்தை கொண்டாடுற மாதிரி எதுவும் இல்லையா? புரியல. அத பாப்பா, நீ ஒருத்த இன்னும் நீ மாறவே இல்லை. இதுவே கனடாக்காரனா இருந்தா பக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு படக்குன்னு வெளியில எடுத்திருப்பான். நீ ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசராவே ஃபார்ம் ஆயிட்டியே. இந்த பிரயாண களைப்பு, ராத்திரி பகல்னு டைம் சேஞ்சு, ஜெட்லாக், உடம்பு ஒரு தினுசா இருக்குப்பா. லைட்டா கொஞ்சம் மருந்து சாப்பிட்டா சரி ஆயிடுவேன். நான் பொதுவாகவே ரொம்ப அக்கேஷனால தான் லிக்கர் எடுத்துக்கிறது, அதனால வீட்டில் இப்போ ஸ்டாக் வச்சுக்கிறது இல்லை. நோ ப்ராப்ளம் சார், உங்களுக்கு வேணும் சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். என்னப்பா நீ டக்குன்னு பிரிச்சு பேசிட்ட? நம்ம என்ன அப்படியா பழகிருக்கோம்? எனக்காக லைட்டா ஒரு கட்டிங் மட்டும் போறேன். சாரி சார், தப்பா எடுத்துக்காதீங்க. வீட்டில் சாப்பிட்டா பிரியா என்கிட்ட கோச்சுப்பா, அதனால தான். பிரியா கிட்ட நான் பேசுறேன்ப்பா. ஐயோ, வேற தலைவலியே தேவையில்லை, இதுக்கெல்லாம் கூட ரெக்கமெண்டேஷன் அதுக்கும் சேர்த்தே சண்டை போடுவா. அப்போ மெய்யாலுமே உனக்கு வேணாம். ஆர் யூ சூர்? யா ஷோ. பாடி நல்ல வேலை. எங்க நீ பங்குக்கு வந்துருவியோன்னு பயந்துட்டேன். பரவாயில்ல, நீ வேணான்னு ஒதுங்கிட்ட. இன்னைக்கு ஒன் மேன் ஆர்மியா கலைக்கிட வேண்டியதுதான். இது எங்க வந்துச்சு? இப்ப இங்க இருந்து வந்துச்சு. ஆனா ஆக்சுவலா வர்ற வழியில துபாய் ஏர்போர்ட்ல டியூட்டி ஃப்ரீல வாங்கினது. பாவி பைய பாஸ்போர்ட்டுக்கு ஒரு பாட்டில் தான் சொல்லிட்டான். ஒரு 3 ஃபுல்லு தான் வாங்க முடிஞ்சது. அதை வச்சுக்கிட்டு தான் நான் இங்க இருக்கிற நாள் வரைக்கும் மேனேஜ் பண்ணணும். இருந்தாலும் இது ஃபாரின் சரக்கு, போனா வராது, எளிதில் கிடைக்காது. நல்ல சான்ஸ். சும்மா ஒரு ரவுண்டு போட. இல்ல இல்ல வேணாம், நீங்க என்ஜாய் பண்ணுங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுமா? வேணாப்பா, எத்தனை பாட்டில் தந்துருப்பேன். நீ என்ன வேணா சொல்லிக்கப்பா. ஆனா இன்னைக்கு எனக்கு கம்பெனி கொடுக்க போறது நீ தான். புடி. அச்சோ வேணாம் சார், ப்ளீஸ். நம்ம ஊரு ஆட்களோட உட்கார்ந்து சரக்கு சாப்பிட்டு எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுமா? ப்ளீஸ் ஹேவ் சிம்பத்தி ஆன் மீ. ஓகே சார், கொடுங்க. சியர்ஸ். யா. எக்ஸ்கியூஸ் மீ, am I disturbing you people? அச்சோ, இதுக்கு தான் படிச்சு சொன்ன வேணான்னு கேட்டிங்களா? நீ ஜர்க்காவாத, நான் பாத்துக்கிறேன். Yes, darling, you are always welcome. Come. Yes. என்னப்பா வீட்லயே பார்ட்டியா? இல்லடா, அது தாத்தா தான் கொஞ்சம் கம்பெனி கொடுக்க சொன்னாரு, அதான். I'm sorry. It's okay dad, என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே, கேரி ஆன். அருணாச்சலம், நான் அப்பவே சொல்லல, she is a clever girl. என்ன தாத்தா, பார்ட்டிக்கு தெரியாமலே பார்ட்டியா? சரி சைலண்டா மேட்ரு முடிச்சு போய் படுத்துக்கோங்க. பார்ட்டிக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். என்னங்க நீங்க அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்களா? சைடு டிஷ் இல்லாம நான் சாப்பிட கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். யூ நாட்டி ஃபெலோ. இப்பதாண்டிமா ஆரம்பிச்ச. இந்திய கோழி கால்களை கடித்து தின்று எவ்வளவு நாள் ஆச்சு? என்ன மனோ அசனை? என்ன பாட்டி, நீங்களே இதெல்லாம் என்கரேஜ் பண்றீங்க?
என்கரேஜ் பண்ணலாமா? கூடாதுன்னு சொன்னா நமக்கே தெரியாம வெளிய போய் நிறைய குடிப்பாங்க. அதே நம்ம முன்னாடி குடிச்சா நம்ம கண்ட்ரோல்ல இருப்பாங்கல்ல. பயங்கரமான எக்ஸ்பிளனேஷனா இருக்கு பாட்டி. தாத்தா பாட்டி என்ன விட்டு இங்க என்ன நடக்குது? உட்காரே ராஜா, நீ ஒரு லார்ஜ் போடுறியா? யோ தாத்தா. சரவணன், நீங்களும் ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்களா? அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. கம்முனு இரு. நான் குடிக்க மாட்டேங்க. தாத்தா அம்மாடி நீ வாமா, நாம உள்ள போயிடலாம். ஏற ஏற உங்க தாத்தா எல்லாரையும் கலைக்க ஆரம்பிச்சிடுவாரு. ஓகே, என்ஜாய் யுவர் செல்ஃப். பை பாய் பாய். பாய் பாட்டி. ஆமா. I love you. சார், நான் சும்மா உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன். சொல்லுப்பா. நான் உன்னை கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? இல்லப்பா, கேளு. நீங்க எங்க அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே? என்ன தாத்தா, ஆர் யூ ஆல் ரைட்? ஒண்ணும் இல்லப்பா, திடீர்னு இந்த கேள்வியை நான் எதிர்பார்க்கல. ஆமா, நானும் உங்க அப்பாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். எங்க அப்பாவோடையும் இப்படி ட்ரிங்க் சாப்பிடுவீங்களா? உன் பேர் என்ன? சார் என்ன தெரியலையா? மீனாட்சி கூட அன்னைக்கு உன் பேர் என்ன? சரவணன். எந்த ஊரு? சென்னை. இங்க என்ன பண்ற? சொல்றா. இங்க என்ன பண்றீங்க? நாளைக்கு இவனுக்கு நிச்சயதார்த்தம் இங்கதான் கள்ளக்குறிச்சியில. வண்டியில பேப்பர்ஸ் இல்ல. குடிச்சிருக்கியா? குடிச்சிருக்கேடா. பீர் மட்டும். உன்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் எப்படி தான் பொண்ணை கொடுக்குறாங்களோ தெரியல. பேப்பர்ஸ் இல்ல, ட்ரங்க் அண்ட் டிரைவ். ரெண்டு பேரும் ஏறுங்கடா வண்டியில. ஹலோ, நாங்க டீசென்டான ஃபேமிலியை சேர்ந்தவங்க. எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கலாம். சுந்தரம் சார், இவங்க ரெண்டு பேரும் வண்டியில ஏத்துங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்களும் இங்க இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஓகே மாம், I'll catch up later. Okay? Okay, bye mom. அம்மாவா? யா, அம்மா தான். இங்க எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு கேட்டாங்க. ஆக்சுவலா நம்ம பிரிஞ்சு இவ்வளவு தூரம் வந்ததே இல்லை. ஸோ சாப்பிட்டியா தூங்குனியான்னு அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருக்காங்க. அப்புறம் ஸோ ஒன்றும் இல்லை, சும்மா மேலே வந்தேன், நீங்கள் நின்றுட்டு இருந்ததை பார்த்தேன், அதான். ஓகே ஓகே, சென்னை எப்படி இருக்கு? கிளைமேட்லாம் பிடிச்சிருக்கா? இட்ஸ் வெரி ஹாட். ஆனால் நைட் டைம் ஓகே. எங்கள் அம்மா சொன்னாங்க. எல்லாத்துக்குமே அம்மா தானா? அதான் அம்மா மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு கேட்குறீங்க போல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்ராட்ல கூட இந்த மாதிரி பசங்க இருக்காங்களா? ஏன் இருக்கக்கூடாதா? இல்ல, இங்க இருக்கவங்களே இந்த மாதிரி இல்ல, சோ அதான் கேட்டேன். சோ நாளையில இருந்து பெண் பார்க்கும் படலம் ஸ்டார்ட் ஆயிடுமா? சர்ச் பண்ணும். ஐ நோ இட்ஸ் a very difficult task. எந்த மாதிரி பொண்ணு எதிர்பார்க்கறீங்க? அதான் சொன்னேனே, எங்க அம்மா மாதிரி. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், பட் கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. டீடைலா? டு டெல் யூ சீரியஸ்லி, ஐ டோன்ட் நோ. எங்க மம்மி மாதிரி வேணும், அவ்வளவுதான். இது என்ன சினிமாவா? டபுள் ஆக்ஷன்ல அவங்கள மாதிரி இன்னொருத்தவங்க கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு. உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு உங்க மம்மி மாதிரி எதிர்பார்க்கிற பொண்ணு எப்படி இருக்கணும்? இல்ல எப்படி இருந்தா உங்களுக்கு பிடிக்கும்? ஒரு சின்ன ஐடியா கொடுங்க. ஐடியா? ஹே கம் ஆன். ஃபார் எக்ஸாம்பிள், எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கணும், அவங்க அவுட்லுக் எப்படி இருக்கணும், அவங்க எப்படி பேசணும், எப்படி பழகணும், அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லுங்க. தெரியல, எங்க அம்மா மாதிரி வேணும், அவ்வளவுதான். யோசிச்சு பார்த்தா கம்ப்ளீட்டா பிளாங்கா இருக்கு. இங்க பாரு சரவணா, நீ இப்படி ஏதாச்சும் சொன்னாதான் என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். என் சர்க்கிள் நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க யாராச்சும் உனக்கு நான் பாப்பேன்ல,
அப்போ உனக்கும் வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும்ல. பிரியா கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா யோசிச்சு பார்த்தா எனக்கு எந்த ஐடியாவும் வரல. சரி, இது வரைக்கும் இல்ல, இனிமே யோசி. நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லு. எப்படியும் உனக்குள்ள இப்படிதான் ஒரு பொண்ணு வேணும்னு இருப்பாங்கல்ல, அவங்க யாரு, எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படிலாம் யோசிச்சு சொல்லு. வந்து நீ உடனே உங்க அம்மா மாதிரி வேணும்னு சொன்ன வச்சுக்கோ, என் சம்மதம் வாங்குவ. ஓகே டீல். ஓகே பாய், குட் நைட். குட் நைட் பிரியா, டேக் கேர். அம்மா மாதிரின்னு ரொம்ப அசால்ட்டா இருந்துட்டோம். திடீர்னு எங்க இருந்து வந்துட்டு மனசுல கேண்டில் ஏத்திட்டு போயிட்டா. பிரியா கேக்குறதும் கரெக்ட் தான். ஓகே, இப்படி பண்ணலாமா? நம்ம உட்பி எப்படி இருக்கான்னு ஒரு ட்ரீம் பண்ணி பார்க்கலாமா? எப்படி? ஓகே, அம்மாவோட பழைய போட்டோ பத்தி யோசிச்சு பார்க்கலாமா? ஓகே. மீன் போன்ற கண்கள், பச்சை கலர் தாவணி, காதல சிமிக்கி, நீளமான கூந்தல், யா ஜல் ஜல் கொலுசு. குட் மார்னிங் ஆஃபீஸர். வெரி குட் மார்னிங் சார். அப்புறம் உங்க ஜெட்லாக்லாம் சரியாயிடுச்சு சார்? பெருசா ஒன்றும் சரியான மாதிரி தெரியலப்பா. என்னடா தூங்குற நேரத்துல மூச்சிட்டு இருக்கிற நேரத்துல தூங்குறான்னு பாடி தான் கன்ஃபியூஸ் ஆகி இருக்குது. அருணாச்சலம், பிரியா எங்கப்பா? மார்னிங்கே யோகா கிளாஸ் போயிட்டோமா. அப்புறம் இன்னைக்கு என்ன பிளான்? இன்னைக்கு பெருசா எதுவும் இல்லை. ஊர்ல இருந்து நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க இல்லையா, இன்னைக்கு ஃபுல் டே உங்க கூட தான் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு இருக்கேன். கிரேட் கிரேட் கிரேட், யூ ஆர் வெல்கம். அருணாச்சலம், வந்த விஷயத்த ஆற போடாம சட்டுப்பட்டுன்னு சரவணனுக்கு பொண்ணு பாக்குற வேலையை ஆரம்பிச்சிடலான்னு பாக்குறோம். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாமா. எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி இருக்கான், ரொம்ப நல்ல பையன். அவன் மேரேஜ் புரோக்கரா தான் இருக்கான். அவனை வர சொல்லியிருக்கேன், பாத்துக்கலாம். நல்லதுப்பா. என்னப்பா புரோக்கர் எப்படி, நல்ல கெட்டிக்காரனா? ரொம்ப கெட்டிக்காரு. என்னோட சீனியர் ஆஃபீஸர் பொண்ணு கூட அந்த தம்பி தான் மாப்பிள்ளை பார்த்து கொடுத்தாரு. நல்ல வரணும் அமைஞ்சது. அதனால தான் அந்த தம்பியை வர சொல்லியிருக்கேன். சார், நேத்தே நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைச்சேன். ஆனால் நீங்க பார்ட்டி மூட்ல இருந்ததுனால அப்ப பேசி உங்க மூட ஸ்பாயில் பண்ண வேணும்னு விட்டுட்டேன். இப்ப பேசலாமா? எனிதிங் சீரியஸ்? சே, சீரியஸ்ல ஒன்றும் இல்லை. நம்ம தமிழ் சரவணன் மேட்டர் பத்தி தான். இது சீரியஸான மேட்டர் தானே? இல்ல, இந்த 20 வருஷமா எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லாம இருக்கீங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு எதுவும் பெருசா அவங்களுக்குள்ள நடந்த மாதிரி தெரியலையே. இது சரவணனுக்கும் தமிழுக்கும் நடக்கிற பிரச்சனை இல்லப்பா. தங்கச்சி மேல தமிழுக்கு பாசம், சரவணனுக்கு பொண்டாட்டி மேல அளவு கடந்த காதல். அதான் இந்த பாசத்துக்கும் காதலுக்கும் இடையில நடக்கிற ஈகோ சண்டை தான். இந்த 2 குடும்பமும் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்துக்காதபடி பிரிஞ்சு போயிட்டோம். சரவணனும் மீனாட்சியும் கன்னடா போன அன்னைக்கு மாப்பிள்ள சரவணனுக்கு போன் பண்ணி பேசியிருக்காரு. அப்ப இனி என் வாழ்க்கையில உன்னை நான் பார்க்கவே கூடாது, அது இதுன்னு ஏதோ பேசியிருக்காரு. இந்த வீம்புக்காரனுக்கு அது போதுமே. அதுக்கப்புறம் சில நடந்த கசப்பான அனுபவம் ஒண்ணு ஒண்ணா சேர சேர பிரிவு பெருசாயிடுச்சு. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஆக்சுவலா சரவணனுக்கும் தமிழுக்கும் இடையில தானே பிரச்சனை. அட்லீஸ்ட் நீங்களும் அம்மாவது ஃபோன்லேயாவது பேசியிருக்கலாம் இல்லையா? என்ன சார்? அது நம்ம கொஞ்சம் விலகி இருந்தா நமக்கு பிடிச்சவங்க நல்லா இருப்பாங்கன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவோம்? புரியுது. அதுதான்ப்பா காரணம். நாங்க சௌந்தர்யா கிட்ட பேசணும்னு தெரிஞ்சா எங்க தமிழ் போடி உங்க அப்பா வீட்டுக்குன்னு சௌந்தர்யா கிட்ட கோவப்பட்டுருவான்னு நினைச்சுதான் நாங்களும் விலகியே இருந்துட்டோம். மாப்பிள்ளைக்கும் சரவணனுக்கும் நடந்த பிரச்சனையில அதிகமா பாதிக்கப்பட்டது யாருன்னா மீனாட்சியும் சௌந்தர்யாவும் தான்.
பிறந்த வீட்டுக்காரங்க கிட்ட கூட பேச முடியாம உறவு அறந்து போய் அவங்க 2 பேரும் தான் தவியா தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் எங்க மகளை பார்க்க முடியாத பாவிகளா 20 வருஷம் காலத்தை தள்ளிட்டோம். கவலைப்படாதீங்கம்மா. இத்தனை வருஷம் நீங்கள் கனடாவில் இருந்தீங்க, அதனால பார்த்து பேசிக்க முடியாமல் போச்சு. அதான் இப்போ நீங்கள் இந்தியா வந்துட்டீங்க இல்லையா, அட்லீஸ்ட் இப்பயாவது பார்த்து பேசலாம் இல்லையா? ஐம் சாரி, நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன்னா? இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தமிழ் இப்போ என்ன மனநிலைமையில் இருப்பாருன்னு தெரியல. இத்தனை வருஷம் கழிச்சு மீண்டும் பிரச்சனையை திரும்பவும் உருவாக்க வேணாமேன்னு நினைக்கிறோம். அதுவும் இல்லாம நாங்க கிளம்புற அன்னைக்கு சரவணன் என்கிட்டயும் என் பேரங்கிட்டயும் கல்லிடை குறிச்சி பக்கம் திரும்பவும் தலை வச்சு படுக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டான். அப்படியே உன் மக வீட்டுக்கு போனீன்னா திரும்ப கன்னடா வரவே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். எங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. சரி, இதில் உங்கள் பேரன் சரவணன் என்ன நினைக்கிறாரு? யாரு இவனா? இவன் அவங்க அப்பனை விட்டு கொடுப்பானா? அவன் அப்பா மாதிரியே இவனும் தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தையே தமிழ்ன்னு தான் சொல்லின்னு தெரியுதான். எல்லாரும் மீம்புகார பயிர்வு தான். பார்க்கலாம், கதை இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. எப்படி போகுது, எங்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அருணாச்சலம், உன்கிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும்பா. சொல்லுங்கம்மா. தயங்க வேண்டாம், எதா இருந்தாலும் சொல்லுங்க. என் மக கிட்ட பேசணும் போல இருக்கு. அவ போன் நம்பர் தெரியா? என்னப்பா யோசிக்கிற? சரிம்மா, நோட் பண்ணிங்க. அம்மா, ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் நம்பர் டயல் பண்ணுறப்போ கொஞ்சம் கவனமாக டயல் பண்ணுங்க. ஏன்னா தமிழ் நம்பருக்கும் உங்கள் பொண்ணு நம்பருக்கும் ஒரு நம்பர் தான் வித்தியாசம். ஒரு நம்பர் மாற்றி போட்டாலும் நான் மாட்டிப்பேன். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. தேங்க்ஸ்ப்பா. பரவாயில்லம்மா, நான் வரேன். டிங்கு டாங்கு பெல்லு பெல்லு புசி சிந்த வெல்லு வெல்லு டாங்கு டிங்கு டாங்கு டாங்கு டகர டகர டாங்கி டாங்கி டிங்கு டாங்கு பெல்லு பெல்லு புசி சிந்த வெல்லு நீ தாண்டா தரணும் பில்லு ஒரு டீய நீயும் சொல்லு சொல்லு. இந்தாங்க டீ. என்ன சாரதா? ஸ்ட்ராங்கா டீ சொல்லுன்னு பாடுனீங்கல்ல, இதுதான் அது. ஸ்ட்ராங் டீ. அடேடே, என்ன ஒரு பதிவிருதா தர்மம். இன்ஸ்டன்ட் காஃபியை கேள்விப்பட்டிருக்கிறேன், இன்ஸ்டன்ட் டீயை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அத இவ்வளவு இன்ஸ்டன்டா இப்பதாமா நான் பாக்குறேன். டிங்கு டாங்கு பெல்லு பெல்லு புசி சிந்த வெல்லு வெல்லு Pussy cat, where have you been? I've been to London to visit the Queen. Da-da-da-da-da-da. பேஷ் பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. ஏங்க என்னம்மா? மார்க்கெட் போய் சிக்கனு மட்டனு வாங்கிட்டு வரீங்களா? சிக்கன் 65, மஞ்சூரியனு, சிக்கன் சுக்கா, ஈரலு, மூளை. ததப் ததப். என்னங்க நீ ஆமா இதெல்லாம் எனக்கு சமைச்சு தரேன்னு சொல்ற? ஆமாங்க. என்னம்மா திடீர்னு? இந்தியா வந்ததுல இருந்து 2 நாளா நீங்க சரியா சாப்பிடுறது இல்லையா? ரொம்ப இழைச்சு போயிட்டீங்க. அதனாலதான். என்னடா இது திடீர்னு இவ பாசம் இவ்வளவு பவுன்ஸ் ஆகுது? ஜெயகர என்னமோ திட்டம் வச்சிருக்கா. உஷாரு உஷாரு. இப்ப என்ன சாரதா, உனக்கு நான் இந்த இடத்தை விட்டு காலி பண்ணணும் அதானே?
என்னங்க இல்லம்மா, நான் கறிக்கு போகணும்னு சொன்னேன் இல்ல, அதான் சொன்னேன். ஆமாங்க. ஓகே, இப்பொழுதே சென்று வருகிறோம். பிடிங்கள். டிங்கு டாங்கு பெல்லு பெல்லு. அப்பாடி. இந்த மனுஷனை வெளியே கலப்புறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. ஐயோ, 10 நம்பர்ல இருக்கும், 9 நம்பர்ல இருக்கு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? கடைசி நம்பர் வேர்வேல அழிஞ்சு போயிடுச்சே. அப்ப நான் என்ன செய்வேன்? 7 8 குழப்பமா இருக்கே. 7 போட்டு பாப்போம். யாருங்க? மாப்பிள்ள, சொந்த செலவுலயே அவுட் கோயிங் போட்டு ஆப்பு வாங்கிட்டியே சாரதா. ஹலோ, யாரு பேசுங்க? ப்ளீஸ் செக் த நம்பர் யூ ஆர் டயல்டு. நீங்கள் தயவு செய்து டயல் செய்த எண்ணை சரிபார்க்கவும். ஹலோ, 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 யாருங்க? ஃபோன் பண்ணா பேச மாட்டீங்களா? அம்மா,